உட்காந்துடா. வெந்தனலில் வேகாது அப்ப நாடிக்கலாம். வெந்தனலில் வேகாது வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது கல்வருக்கோ பயமில்லை காவலுக்கோ மிகையெளிது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறைவின்றி குறை வராது. அப்பேற்பட்ட பொருள் என்ன பொருள் பா? தம்பி அப்பேற்பட்ட பொருள் கல்வி பொருள் அப்பேற்பட்ட கல்வி கற்றுணர்ந்த குடிக்கார புத்தி தம்பி வீண் வார்த்தை வேண்டாம். அப்பேற்பட்ட பொருள் கல்வி பொருள் கல்வியை கற்றுணர்ந்த மாதா பிதா குரு அதோ தெய்வம் அப்பேற்பட்ட சமயத்திற்கு சிறியவன் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி ஒரு கோடி வணக்கம். தம்பி ஆளை விட்டு பார்த்தாயா எப்படி என்ன விளக்கம்? இவர் ஆள் யாரும் தெரியாது, இவர் ஆள் நம்மளுக்கு தெரியாது. திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கன்றாபுரி வட்டம் கொட்டூர் கிராமம். இவர் தான் பவுனுக்குமாரு பயணமா பவுனுங்க. தம்பி அதெல்லாம் காலையில இப்ப வேடம் தாங்கி வந்தேனே என்னோட விளக்கம் என்ன? அதை விட்டு புடிங்க வாயா கையில எடுக்க தம்பி வேடம் தாங்கி வந்த போது என்னோட விளக்கம் என்று உனக்கு தெரிந்தாலும் அல்ல மந்திரி எனக்கு தெரிந்தாலும் விளக்கம் போவோம். கையிலாகவே பத்திரமாக இருந்திருக்கக்கூடிய பரம கடவுளுக்கு முதல்வாய பதவிக்காக காக்கக்கூடிய அந்தீஸ்வரன் நன்றாக தெரிந்து கொண்டாயா? தம்பி முதல் வாய்ப்படை காவல் காக்கன்னு சொல்றது நான் எப்படி காவல் நகர பதவிக்கு வந்தேன் எப்படி தெரியுமா? ஒண்ணும் தெரியுமா? முன்னதொரு காலத்தில் சிவபெருமானை வேண்டி அரிதாக ஒரு தவத்தை செய்தேன். அந்த தவத்தை மெச்சி சிவபெருமானவர் அருகே வந்தார். அது ஏன் மேரிக்கு போற எட்டு போதையும் தவத்தை மெச்சி சொல்லு தவத்தை மெச்சி சிவபெருமானவர் என் அருகே வந்தார். வந்து என்ன வர வேண்டும் என்று கேட்டார். ஆமா ஆனோ எனக்கு இரண்டு வரம் என்று தெரிவித்து ஆமா அமைதார்கள்
இரண்டு வரம் வேண்டும் தெரிவித்தேன். ஒன்று, ஐயா பரமகடவுளே, உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கின்றதோ அத்தனை போல எனக்கும் சக்தி இருக்க வேண்டும் என்று கேட்டு அத்தனை போலவே பரமக்கடவுள் எனக்கு வரத்தை அளித்தார். இரண்டாவது வரம், ஐயா பரமக்கடவுளே, நானோ அசுரன் அல்ல, நானோ சாதாரண மானிடன். எனக்கு ஆங்காரம் அதிகமாகிவிடும். அதனால் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பதவி எனக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டு அதன்படியே பரம கடவுளானவர் எனக்கு ஆயர்பாடியில் காவல்காரக்கூடிய பதவி கொடுத்தார். அது மட்டும் இல்லமா இன்னும் தெரிவிக்கின்றேன். எந்த காரியமானாலும் எனக்கே முந்தி அழைப்பார். இஷ்டம் போல வேலைகளை செய்யும்படி கட்டளையிடுவார். அது மட்டும் இல்லமா என் கையில இருந்து நான் அதிகார கைகள் கொண்டு என்ன செய்வேன் தெரியுமா? ஓயா அதிகார கைகோல் கொண்டு அவரையும் வரிசைப்படுத்தி பரம கடவுளிடம் வரவாங்க அனுப்புவதே என்னுடைய வழக்கம். அது மட்டும் இல்லமா இன்னும் தெரிவிக்கின்றேன். மணி மகுடமானதும் கால்கூடிய வீர வெண்டயமானதும் மறுநடக்கூடிய பதக்கமானதும் எப்பொழுது பார்த்தாயா? அது மட்டும் இல்லமா நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்ட காரணத்தால் நம் கடவுளாகிய பரம கடவுள் ஏதோ அழைத்திருக்கின்றார். என்ன காரணம் சென்று கொள்ளலாமா? அதற்கு முன்பதாக கையில் ஐயோ தனக்கு முன்னே காத்திருப்பவனாகி
செயலினால் தடையும் மாற்று இந்த வகைக்கு நான் என்ன செய்வேன் என்னை நல்லவன் போல் கொண்டாதே நல்லவன் போல் கொண்டாதே பயந்தவன் போலே உண்டு நாமோ ஆமா சம்சார சாகரத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் வாயற்படை காணக்கூடிய பதவிக்கு சீக்கிரமாக செல்ல முடியவில்லை. ஆகையினால் பரம கடவுள் நம் மீது கோபமாக இருந்தாலும் இருக்கலாம். அவரிடமே நாம் பயந்தவர் போல நடித்து பாசாங்க காட்டி நல்லவன் என்று பெயர் எடுக்க வேண்டும். போகலாமா? பரம கடவுளே போற்றி செய்தே நையா போற்றி முதல் வாய் பாடி காக்கக்கூடிய நந்திகேஸ்வரன் அநேக கோடி ஆதாரமாக சேர்த்து கொண்டபடினால் என்றைக்கு மகராஜனாக இருக்கிறது என்றைக்கு இல்லாமல் வர இவ்வளவு தாமதமே பரம கடவுளே சம்சார சாகரத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் இந்த சற்று வாரம் தாமதமாகிவிட்டது. ஐயனை பொறுத்து மன்னிக்க வேண்டும். இனி ஒரு நாள் செய்யக்கூடாது. முன்பதாக வந்து ஆசார் வாசலை காக்க வேண்டும். காக்கணும். அப்படியே ஆகட்டும் கடவுளே. மச்சான் வரோண்டா குட்டி போய் வரோண்டா தண்ணி குடிக்கலாம்.
எங்கும் பரிபூரணமே அது மட்டும் இல்லமா அது மட்டும் இல்லமா எங்கும் இருந்தவர் இனிமே காவல் புரிகிறேன். அப்படியே பரம கடவுளே, நீங்கள் தெரிவித்த பிரகாரமே சர்வ ஜாக்கிரதையோடு காவல் புரிகிறேன். சென்று வா. தச்சகனானவர் செய்து பெற்ற உமா மகேஸ்வரியை திருமணம் செய்து கொடுத்து ஆகிவிட்ட காரணத்தால தன் மகளை வருகின்ற விதம் தச்சக பெருமன் தர்பார்